பிரேம் சாருக்கு மட்டும் இல்லை, அப்படியே பெசன்ட் ரவி சாருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகம் போலீஸ்காரராக நடிச்சிருக்கீங்க. ஒரு போலீஸ்காரரோட படத்தில் இப்போ நடிக்கிறீங்க. அது அவர் பிள்ளை வந்து இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதிகம் ரவுடியாக நடிச்சிருக்கீங்க, சில படத்தில் போலீஸாகவும் நடிச்சிருக்கீங்க. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க ரெண்டு பேரும்? சார், ஒரு கேரக்டர் நமக்கு ஆக்சுவலாக நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சன். ஸோ அதனால ஒரு வேளை அது எனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். சார் சார் வணக்கம். கேள்வி கேட்ட அன்பருக்கு வணக்கம். இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார். இதில் என்ன போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி நாய் வேஷம் போட்டோ கொலைக்கணும், அவ்வளோதான் சார். நடிகை இன்னைக்கு இல்லை சார். நான் 30 வருஷமாக நடிச்சுட்டு இருக்கேன் சார். உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார். லக்கி மேன் 95 ஆரம்பிச்சு சார். சந்தோஷப்படுறேன் சார். 30 வருஷங்கிறது சாதாரண சார். இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார். செம்ம கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணியிருக்கான் கேரக்டர் பார்க்குறோம். அடுத்த நாள் பார்த்தா அவனை யாருன்னே தெரியல சார். அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷம் நடிச்சிட்டு இருக்கோம். சந்தோஷம் சார். இத்தனை வருஷம் நடிச்சிட்டு இருக்கிறேன். எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார். நான் இந்த கேரக்டரை தான் கூப்பிட்டா போவோம் அப்படிலாம் கிடையாது சார். சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார். எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார். ரொம்ப கஷ்டம் சார். உண்மையிலேயே அந்த காலத்துல ஏதோ நாங்கள் சம்பாரிச்சதோ ஒழுங்கா சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார். நீ சொல்றதுக்கு இல்லை சார். இன்னைக்கு வர பெரிய பெரிய நடிகர் இன்னைக்கு பாருங்களேன், கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவல்ல போயிருக்கணும் ஹீரோ சார். போவார் அவரு, டவுட் இல்லை. அவர் பாருங்க, அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே. சார் சொன்ன மாதிரி அவ்வளவுதான். கண்டிப்பா சர்வேயல்ங்கிறாரு, சாதாரண விஷயம் இல்லை சார். அவர் இன்டர்னல்ல இருந்து சொல்றாரு.